ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாதா ப்ளவுஸை வச்சு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நான் இப்போ வெட்ட போகிறது வந்து லைனிங் ப்ளவுஸு, சரிங்களா? அதுக்காக நான் லைனிங்கை தான் இப்போ நான் டேபிளில் போட்டிருக்கேன். சாதா ப்ளவுஸில் இருக்கிற நம்ம லென்த்தையும் வித்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 13 இன்ச்சு, நான் வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸஸாக வைக்கிறேன். ஸோ 14 இன்ச்சு வச்சுருக்கேன். க்ளோஸ் நெக் இவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து ஷோல்டரில் 6.25 வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இடுக்கமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ மேலே ஏற்றுறமோ ஷோல்டரில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கம் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டரும் மைனஸில் தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஸ்லீவ் ஆம்பூரில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச்சு நம்ம அப்படியே கிராஸ் கொடுப்போம் இல்லைங்களா மேலே, அதனால் 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். செஸ்ட் அளவு இதெல்லாம் நம்ம எப்போ நம்ம மார்க் பண்ணுற மாதிரியே என்ன அளவு வருதுங்களோ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் சேஞ்சஸ்ன்னு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா லென்த்து மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். லென்த்தும் நம்மளுடைய க்ளோஸ் நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஷோல்டர் அளவுகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி அதே அளவு தான் நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததை ஃப்ரண்ட் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது என்னென்னா ஒரு 1 இன்ச்சு வந்து இதை விட ஃப்ரண்ட்டு எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்குக்கு கீழே நான் வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த பேக்கை போட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன், சரிங்களா? ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பன் கிடையாது. இப்போ வந்து நம்ம நெக்குகளை என்ன ஷேப் கேட்டிருக்காங்களோ அந்த ஷேப்பையும் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு இலை ஷேப்பில் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த இலை ஷேப்புக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் ப்ளவுஸில் என்ன ஷோல்டர்லேருந்து அந்த பஸ்ட்டு பாயிண்ட் இருக்கோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 9.5 இன்ச்சு போல் வரும், சரிங்களா? கீழே நம்ம வந்து பட்டி வந்து ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு வைப்போம் இல்லைங்களா? அதாவது நான் சாதாரண ப்ளவுஸில் வந்து பட்டி வைப்போம், இதில் பட்டி கிடையாது. அப்போ அதுக்குண்டான வித்து அந்த 2.25 இன்ச்சு வர அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வைக்கணும் கீழே வரும்போது, சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 9.5ல் சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம். இது நார்மலாக நம்ம வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, சின்ன டாட்டு, அந்த டாட்டுக்கு உண்டான மார்க்கு சென்டர் டாயிண்ட்டையும் அந்த மார்க் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து ஹார்மோனில் என்ன அளவு வருது, அந்த டாட்டுக்கு உண்டான அளவு என்ன வருதுன்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மார்க்கு காய்ச்சிங்களா? கீழே நம்ம ஒரு 2.5 2.25 ஒரு மார்க் பண்ணுவோம். அந்த ஷேப்பு கிட்ட அந்த பட்டியிலேருந்து வளைவாக வருது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பஸ்ட்டு பாயிண்ட்டை நீட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல இது என்ன அளவு வருதுன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எனக்கு வந்து சென்ட்ரல்னு பார்த்திங்கன்னா 4.25 போல் வரும். பஸ்டோடைய சென்டர் பாயிண்ட்டு 4.25 வரும் சென்டரில். கீழே வரும்போது 3.25 வரும். இந்த மாதிரி ஒரு மார்க்கை பண்ணிட்டோம்னா இப்போ இது எல்லாமே நம்ம வந்து அந்த எல்லா மார்க்கையும் கீழே வச்சுருக்க ஒரு மார்க்கு, சென்டர் மார்க்கு, ஆமுல் மார்க்கு, இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் அந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷேப் அழகாக வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி வந்து உக்காஞ்சிரும். இது ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து டெப்த்து, நம்ம என்ன அளவு பிடிக்க போகிறோம் அப்படின்றதோடைய டெப்த்தை நம்ம இதில் வந்து வெட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து அந்த டெப்த்தை பிடிச்சி தைச்சி அந்த ஷேப்பை கொண்டு வருவோம், இதில் வெட்டி அந்த ஷேப்பை கொண்டு வரோம், அவ்வளோதாங்க. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப இதே மெத்தடு உங்களுக்கு அதிகமே பழக்கமாகிடும். இப்போ வந்து கீழே அந்த பட்டி விரல் வருது பார்த்திங்களா, அந்த அளவுக்குமே நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தான் வச்சுருப்போம். அந்த பஸ்ட்டிலேருந்து கீழே ஷேப்பு வர அளவுக்கு மட்டும்தான் நம்ம அதை அப்படியே ஷேப் கொண்டு வரணும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும், 2.25 3 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சைட்லேருந்து. இது எதுக்காகன்னா நம்ம சென்டரை மார்க் பண்ணியிருக்கோமா, அதை வெட்டி எடுத்துட்டோம்னா பிடிச்சி தைப்போம் பாருங்கள், அப்போ நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதனால் அந்த 3/4 இன்ச்சு அளவை நம்ம ஆமுல் சைடு வளர்த்தி வைக்கிறோம். கீழேயும் 3 இன்ச்சு நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, அதோடைய உண்டான அளவையும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து 40 இன்ச்சு சைஸு, அதனால் பெருசாக இருக்கிறதால இந்த சைடில் வந்து ஒரு டாட் ஒன்று பிடிக்கிற மாதிரி நான் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஷேப் வந்து அழகாக உங்களுக்கு வந்து உட்காரும். இது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே 1 இன்ச்சு வளர்த்தி தான் வச்சுருக்கோம், அதனால் இதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், ஒரு 1/2 இன்ச்சு போகும் இல்லைங்களா, மடித்து தைப்பேன். இப்போ வந்து 3 டாட் வர மாதிரியே வரும், ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷேப்பு அழகாக வந்து உட்காரும், சரிங்களா? ஒரு வாட்டி வேணா கூட நம்ம இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம லைனிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் என்ன லென்த்து வருதுன்னு பார்த்துட்டு
இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த மார்க்கை கரெக்டாக வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம நார்மலாக ஸ்லீவ் வெட்டுவோம் இல்லைங்களா, அதே மெத்தட்லேயே இந்த ஸ்லீவையும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையோட கவர் தட்டும் அந்த அர்க்காத்தையும் மட்டும் எப்பவும் போல் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அளவெல்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலே மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நம்ம தைக்கிறதுக்கு அந்த அளவை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம். இவங்க வந்து பார்ட்ரு வந்து பேக்கில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, கையில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு விட்டே இல்லைங்க, எல்லாமே இப்போ ஜாயிண்ட் போட்ட மாதிரி தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கீழே மட்டும் 1/2 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். அப்படியே பிடிச்சி நம்ம திருப்புற மாதிரி இந்த நெக்கு மாடல் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் அது வரைஞ்சும் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சைட்லலாம் பார்த்திங்கன்னா பிட்டே இல்லை. இந்த பிட்டு இல்லாததுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச்சை மேலே ஏற்றுன மாதிரி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டிங்கன்னா விலகாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வெட்டுறேன். அதுவும் பார்த்திங்கனாலும் எனக்கு சரியாக பிட்டு பத்தலை, அதுக்குமே நான் ஒரு ஜாயிண்ட்டு போட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த எல்லா இடத்துக்குமே ஜாயிண்ட்டு போடும்போதே அதுக்குண்டான அளவுங்களை வச்சு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து அளவு எப்படி என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி மெத்தடில் போயிடும். நீங்கள் லைனிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த லைனிங் வந்து நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது சைடில் எக்ஸ்டெண்டாக வருதுன்றதுனால அங்கேயும் ஒரு ஜாயிண்ட்டு தான் போட போகிறேன். இந்த மாதிரி போட்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த அளவு தான் வரணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே நமக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிட்டே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு ஜாயிண்ட் போடணும். அதுக்கும் நான் வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த ஃபேப்ரிக் மேலேயே வச்சு நம்ம எந்த அளவு மடித்து தைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம மேலே ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றி வச்சுட்டு அதை கீழே அந்த பிட்டையும் வச்சு கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடம் செய்யும் போதே கரெக்டாக இவ்வளோ தான் அளவுன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இது வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாமே வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த ஷேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஃபியூசிபிள் அந்த இது பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் தைச்சா தான் திக்னஸ் கொடுக்கும். ஆனால் என்னுடைய கஸ்டமர் வந்து அது வேண்டான்னு சொன்னதால் எனக்கு சும்மா ரஃப்பாக தான் நான் அதை அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஷேப் வரணும் இல்லைங்களா, அதனால் அதை ரஃப்பாக தான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை பிச்சு எடுத்துருவேன். அதனால் சரியாக நான் இதை ஒட்டலை, ஷேப்புக்காக மட்டும்தான் சும்மா ஒரு டம்மியாக ஒட்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த பாயிண்ட்டுங்களில் வரும்போது நம்ம ஷர்ட்டுங்களெல்லாம் ஒரு காலர் பாயிண்ட் கொடுப்போம் பார்த்திங்களா, இந்த த்ரெட்டு வச்சு அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நீங்கள் ஓரத்தையில் போடும்போது அந்த நூலை பிடிச்சி இழுத்தே அழகாக ஓரத்தையெல்லாம் போட்டுட்டு வரலாம். இல்லைனா அந்த கார்னரில் வச்சு நம்ம ஓரத்தையில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் அந்த இடத்துல வந்து அந்த நூலை வச்சு அடித்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அது நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே சுற்றி அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால் அளவுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே அடித்து திருப்பிக்கிட்டே வாங்க. அந்த ஷேப் கிட்ட வரும்போது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பொறுமையாக நிதானமாக அந்த இடத்துல அழகாக அடித்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டில் வரும்போதும் நீங்கள் அந்த ஷேப் கிட்ட வரும்போது நூல் வச்சு கண்டிப்பாக மறக்காமல் தச்சு எடுத்துக்கோ. கையோட இடுப்பு பகுதியும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு மாயா கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஏன்னா சுருக்கம் வரக்கூடாது இல்லைங்களா, நம்ம வந்து மடித்து தைக்கல, அப்படியே நம்ம அடிச்சுட்டு அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் நம்ம திருப்ப போகிறோம். இது வந்து பேக்கில் ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, நம்ம திருப்புறதுக்கும் பாட்டமாக இருக்கும். அதனால் ஒரே அளவாக சுருக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்து 1/2 இன்ச்சு தையலுக்கு 2 பிட்டையுமே வச்சு அப்படியே அடிச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும். சரிங்களா? இதை அடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணல இல்லைங்களா. இப்போ கட் பண்ணும்போதும் நீங்கள் அதே அந்த அளவு நம்ம வச்சுருந்த மாய அளவுக்கு அந்த அளவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த திக்னஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷேப் பிரகாரம் ஓரத்தையில் போட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து முதுகில் போடும்போது ஃப்ளாட்டாக உக்காரணும். அப்போ அதுக்குண்டான திக்னஸ் வந்து அந்த பிட்டிலையும் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லா ஷேப்புமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்லாம் அழகாக வந்து வரணும். அதுக்கப்புறமா இந்த படிமணம் தையில் வந்து டைரெக்டாகவே வெஜ்ஜாகவே போட்டுகிட்டே வந்துடலாம். இதை போடும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் என்னவோ அந்த ஷேப்பாக தான் போடணும். சில டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு திருப்பி இருப்போம்,
நம்ம ஓரத்தையில் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஷேப்பாக கொண்டு போய் நின்றுடும். அந்த மாதிரி வராமல் ஒவ்வொரு சைடும் போடும்போதும் பொறுமையாக நம்ம அந்த கார்னர்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஷேப் தான் நமக்கு வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் அழகாக நிறுத்தி தைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வேலை வாங்குற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஸ்லாப் வச்சு நம்ம தைக்கிற மாடல்லாம். ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் அந்த கார்னர் அந்த நூலை பிடிச்சி நம்ம அந்த ஓரத்தையில் போடும்போது அந்த கார்னர் வரையிலுமே நீங்கள் தையல் போட முடியும். இதே நீங்கள் இது வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட்டை திருப்பும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த த்ரெட் வச்சது. இப்போ அதை பிடிச்சிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த ஷேப் பிரகாரமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்த சைடும் நம்ம இதே மெத்தட்லேயே பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா இது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்காது. இப்போ அந்த நூல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. நம்ம தையல் போட்டு முடித்த உடனே நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன வேலைலாம் பண்ணுறோமோ அதெல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஆமூலில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு டம்மியாக ஒரு தையலை போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக அந்த டம்மி தையலை நம்ம எப்பவுமே போடுறது தான், இதையும் நம்ம கையோட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஜாப்பட்டி வைக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனுக்குலாம் காஜாப்பட்டி வச்சோம்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சாலே போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பேக்கில் வைக்கும்போது 3/4 இன்ச்சுக்கு வைக்கணும். ஏன்னா சப்போஸ் விலகுனா கூட நம்மளுடைய ஸ்கின் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்டெண்டாகவே நம்ம உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாகவே வரும். அடித்து ஓரத்தையில் அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு சிலர் மேலெல்லாம் வந்து அடித்து திருப்பிலாம் பண்ணிகிட்ருப்பேன், அப்போலாம் ஒன்றும் பண்ண அவசியமே இல்லை. அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி 3/4 இன்ச்சுக்கு என்ன அளவு வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே மடித்து தைச்சிக்கோங்க. இது உங்களுக்கு தைக்கவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தட்லாம் கூட இதுக்குன்னு நம்ம அடித்து திருப்பணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? அப்படியே டைரெக்டாகவே வச்சு மடிச்சுட்டு அந்த கரெக்டாக கார்னர் வர மாதிரி பார்த்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஓரத்தையிலும் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6 ஊக்கு அந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதே 5 ஊக்கு தான் வரும். ஆனால் ஒரு 1 இன்ச்சுக்கிட்டேயே நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு அந்த ஓப்பனில் கூட ஸ்கின் தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கார்னர்லேயும் நம்ம அப்படியே ஒரு எஜ்ஜு தையலை கண்டினியூஸாக போட்டு வந்துடலாம். அடுத்து பட்டன் பட்டியும் பார்த்திங்கன்னா இதே ஒரு 5/8 அளவுக்கு மடித்து தைச்சி நம்ம அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நம்ம செய்கிற மெத்தட். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸில் செய்வோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். காஜாப்பட்டி மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வளர்த்தி வைப்போம். மற்றபடி இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து லைனிங் இருக்குன்றதால முதல்ல லைனிங்கை வந்து அது உண்டான பார்ட்ஸு சைடும் ஃப்ரண்ட்டும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். லைனிங்கை முதல்ல எல்லா சைடும் நம்ம ஜாயின் பண்ணி அந்த டாட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எங்கெங்கே டாட் இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து சைடில் ஒரு டாட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டாட்டையும் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். நார்மலாக இந்த ஷேப் வருது பார்த்திங்களா, சைடு பிட்டு, அதை கீழே போட்டுட்டு சென்டர் பிட்டை வச்சு இந்த மாதிரி அட்டாச்சிங் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த பஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நீட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம உங்களுக்கு வளைச்சி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே அளவு பிடிங்க, எப்போவுமே மாற்றிடாதீங்க. அதுலேயும் நமக்கு வந்து வேரியேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம லைனிங்கை மட்டும்தான் முதல்ல ரெடி பண்ணுறோம். லைனிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற அந்த மார்க்கு அதையும் நம்ம வந்து அந்த டாட்டையும் பிடிச்சிடுறோம். ஆரம்பத்தில் 1/2 இன்ச்சு அப்படியே கார்னரில் எட்ஜஸாக வர மாதிரியும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து சென்டரில் இருக்கும் பார்த்திங்களா, சென்டரில் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணியிருப்போம். இது வந்து ஓப்பன் கிடையாது. இந்த சென்டர் மார்க் நம்ம எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அந்த ஷேப் மட்டும்தான், அந்த பிரின்சஸோடைய ஷேப் மட்டும்தான் கொண்டு வந்து விடுவாங்க. நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காகனா, நம்ம போடும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்னஸாக கொடுக்காம லைட்டாக நம்ம அந்த பள்ளத்துக்கான ஷேப்பை வந்து அது நீட்டாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இது மைல்டாக நம்ம வந்து இந்த ஷேப் வைக்கிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் ஆரம்பித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அவ்வளோதான் நம்ம கொடுக்குறோம். அதனால் அந்த ஷேப் நம்ம கொடுத்திங்கன்னா அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து போய் உட்காரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இது நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி பண்ணும்போது பாருங்கள், இப்போ தூக்காமல் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த இதுவை பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப் எப்படி வந்து உட்காருதுன்னு சொல்லிட்டு.
கொஞ்சம் இதுவாக இருக்கிறது அந்த இடம் வந்து அழகாக மடிஞ்சு வர மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இது விருப்பமாக இருந்தால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம், வேண்டாம்னாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து லைனிங்கில் நம்ம சைடு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே மெலிசாக ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அது வந்து 1/2 இன்ச்சில் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம விட்டே 1/2 இன்ச்சு வளர்த்தி தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சை பிடிச்சி பாயிண்டில் வரும்போது எட்ஜஸாக வரணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து உட்காரும். அந்த இடம் தூக்கிட்டுலாம் வராது, சுருக்கம் வராது, எதுவுமே வராது, ஃப்ளாட்டாக வரும். அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வர்றதுக்கு நீங்கள் எப்போவுமே ஆரம்பிக்கிறதுலேருந்து எந்த இடம் முடிக்க போகிறீங்களோ அந்த இடம் வரும்போது 0 பாயிண்டில் நீங்கள் கொண்டு வந்து விட்டுறணும். சரிங்களா? இப்போ இது 2 பக்கமே இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேயும் இதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சென்டரில் ஒரு டாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த டாட்டையும் அதில் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் வருது பார்த்திங்களா, அந்த டாட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த லைனிங்கை ரெடி பண்ண மாதிரியே அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2த்தையுமே வந்து அடித்து திருப்பிக்கலாம். நெக்கு பகுதி ஆண்ட வச்சு அந்த ஷேப் பிரகாரம் அடித்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம என்ன மாயா வச்சோமோ அந்த மாயாவை வச்சு அடித்து திருப்பிட்டோம்னா எல்லா ராயேஜஸுமே உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு மேலே பார்க்கும்போது எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, 2 பக்கமுமே நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் கீழே அந்த இடுப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் 3/4 இன்ச்சுக்கு நான் வந்து மடித்து தைச்சிட்டேன். மெயின் ஃபேப்ரிக் வந்து ஏன்னா நம்ம வளர்த்தி தான் வச்சுருந்தோம் 1.5 இன்ச்சுக்கு, அதனால் இது நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஷோல்டரையும் நான் அடித்து தான் திருப்பியிருக்கேன். அதனால் 2 பக்கமுமே அந்த பிசுறே எதுவுமே வராது. நம்ம இதை அடிக்கும் போதே அதையும் சேர்த்து நான் அடித்து திருப்பி எடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து நம்ம ஸ்லீவையும் எமிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுடைய மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் வந்து 3/4 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படி அடித்து திருப்பும்போது என்ன ஆகும்னா நமக்கு எமிங் பண்ணுற வேலையே வராது. 3/4 இன்ச்சு நீங்கள் மடிச்சிங்கன்னா அடுத்து திருப்புறதும் ஒரு 3/4 இன்ச்சு ஆக மொத்தம் 1.5 இன்ச்சு நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நீட்டாகிடும். எமிங் பண்ணுற வேலையும் இருக்காது. அந்த லைனிங் பிட்டு வந்து வெளியே வராது. அதுக்காக தான் 3/4 இன்ச்சு கிட்ட நான் வளர்த்தி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஓர தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இதை மடிக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மடிக்கும்போது நீட்டாக வந்துடும், இது வெளியவும் வராது. இப்போ நம்ம இதெல்லாமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு மேல் தையல் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இது டம்மியாக தான் போடுறோம். நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங்கில் உள்ள போவோம் இல்லைங்களா, அந்த தையல் தான். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மேல் தையலை போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவும் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தாங்க, ஃப்ரண்ட்டு பகுதிக்கு அந்த அர்க்காத்து உள்ள பக்கமாக வச்சு நம்ம வந்து அட்டாச்சிங் பண்ண போகிறோம். நம்ம என்ன மாயா பிடிக்கிறோமோ அதே அளவு ஒரே மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் எதுவுமே குறையாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்து நான் இது வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து சைடு அட்டாச்சிங் பண்ணிடலாம். சைடு பண்ணும்போது 2 மார்க்கும் நீட்டாக இருக்கான்னு பார்த்து ஃப்ரண்ட்டும் பேக்கு அந்த மார்க் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு பார்த்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வாங்க. கையோடு நீங்கள் பண்ணும்போது ஆமுல் சைடு ஸ்லீவ் ஓப்பன் சைடெல்லாம் என்ன மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மார்க்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வந்து உக்காந்துரும். சப்போஸ் நம்ம தைக்கும்போது முன்ன பின்ன எங்கேயாவது விட்டுருந்தா கூட இந்த மாதிரி சைடு அட்டாச்சிங் பண்ணும்போது அந்த செஸ்ட் மார்க்கு, ஹாமுல் மார்க்கு, ஓப்பன் மார்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அங்கே மார்க் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே அவங்களுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவே வந்து உக்காஞ்சி பார்க்க அழகாக வந்துடும். அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் சைடு அட்டாச்சிங் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் வேலை தாங்க, அதை பால் மாறாமல் அந்த வேலையை மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ கூடவே நான் அடிஷ்னல் தையல் எப்போவுமே போடுறது தான். 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு 2 தையல் அடிஷ்னலாக ஒரு தையல் போட்டுருவேன். அவங்களுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கு பிரித்து விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி தையலை போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? போட்டு இதுவும் நான் வந்து சைடில் ஓவர்லாக் தான் போட போகிறேன். இப்போ போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டை பார்த்திங்கனாலே தெரியும், கரெக்டாக வந்திருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நான் வந்து ஒரு கப்பு கூட வச்சுருப்பேன். அதை வச்சு பார்த்துட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களுடைய சைஸுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கட்லேருந்துலாம் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கப்பு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து அது அவங்களுக்கு செட் ஆகாது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த மாதிரி கப்புங்கள்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கப்பு தான். இதை நீங்கள் தனியாக போய் கடையில் வாங்கணுன்னு போனீங்கன்னா ஒரு ஜோடின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரலுமே இந்த கப்புடைய விலை போகும். சரிங்களா? நான் வந்து அதை பிரித்து வச்சுருப்பேன். நிறைய பேர் அது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சைஸ் வாரியாக இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம தச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை அந்த இடத்துல இப்போ பள்ளம் விடுற மாதிரியோ ஷேப் என்ன டிஃப்ரெண்ட் இருந்தால் அதையும் நம்ம கையோட கரெக்ஷன் பண்ணி கூட நம்ம கொடுக்க முடியும். இதுக்குன்னு டம்மி வாங்குறத விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கையில் இருக்கிறதையே வச்சு பார்த்துட்டு நம்ம ஃபினிஷிங் லாஸ்ட் என்ட்ரியும் நம்ம ஃபினிஷிங்கில் முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், நான் இப்படி தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். இதுவரையிலும் எந்த கமெண்ட்ஸும் எனக்கு வந்ததில்லை.
ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தச்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.